பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகரியா 9:12. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இந்த காலை வேளையில நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே இன்னும் உறுதியாய் அவரோடு கூட நெருங்கி அவருடைய செட்டை நிழலுக்குள் நாம் வரும் பொழுது, அதுதான் வேதம் சொல்லுகிறது, அரணுக்குள் திரும்புங்கள். அந்த அரண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதுதான் நமக்கு பலத்த அரணும் கோட்டையுமாயிருக்கிறது. கர்த்தர் நாமம் பலத்த துருகம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு அது ஒரு கேடகம், நமக்கு அது ஒரு பாதுகாப்பு, நமக்கு ஒரு அரணாயிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்குள் திரும்புங்கள் என்று சொல்லி. இந்த காலை வேளையிலே நாம் கிறிஸ்துவாகிய அரணுக்குள், வேத வசனமாகிய அரணுக்குள் திரும்பும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் 2 மடங்கான ஆசீர்வாதம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய விசுவாசம் பலனடைய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நாம் விசுவாசித்தால் இந்த காலை வேளையில தேவனுடைய மகிமையை காண்போம். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு காலையில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய நம்பிக்கையில உறுதியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் நாம் கடந்து வரும் பொழுது இன்றைக்கு அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை, கர்த்தராகிய ஆண்டவரே என் நோக்கம், என் சிறு வயது தொடங்கி அவர்தான் என்னுடைய நம்பிக்கை. இந்த காலை வேளையில நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் என்னுடைய நம்பிக்கையாய் இருக்கிறீர் என்று. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான், உயர்ந்த இடங்களில் அவனை நான் வாசம் பண்ண செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நம்பிக்கையுடைய சிறைகளை நீங்கள் அரணுக்குள் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண செய்வார். மாத்திரமல்ல, கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். கன்மலை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி. ஆகவே அந்த அடைக்கலத்துக்குள்ள நாம் வரும் பொழுது நாம் ஒன்றிலும் குறைவுபட மாட்டோம். அப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், தண்ணீரை நமக்கு கொடுக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில அந்த அரணுக்குள் நாம் திரும்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்
61 அதிகாரம் 7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இரட்டிப்பான நன்மை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் இரட்டத்தனையான பலன். எந்த இடத்திலெல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிந்தீர்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் தலையை உயர்த்தி உங்களை இரட்டிப்பான நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இரட்டத்தனையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். இந்த காலை வேளையில நாம் இழந்து போன சந்தோஷத்தை ஆண்டவர் திரும்ப தருகிறார். அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே அவர்கள் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இரட்டிப்பான சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். இந்த காலை வேளையிலே சோர்ந்து போக வேண்டாம். எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து போனீர்களோ இன்று காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் அதே இடத்திலே நீ இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக ஆண்டவர் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இரட்டிப்பான நன்மை. இன்றைக்கு இழந்த சந்தோஷத்தை 2 மடங்கு கொடுக்கிறார். இழந்த ஆசீர்வாதத்தை 2 மடங்கு கொடுக்கிறார். என்னென்ன காரியங்களை நீங்கள் இழந்து போனீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் இன்று காலை வேளையில் 2 மடங்காக நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். யோபு புஸ்தகம் 13 அதிகாரம் 15 யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவ்வளவு யோபு வேதனைப்பட்ட பொழுதும் கூட ஆண்டவரை முழுமையுமாய் அவன் நம்பினான், பற்றி கொண்டான். ஆகவே வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 10 அந்த சூழ்நிலையிலும் அவன் தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலும் கூட நாம் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் 2 திரும்ப தருகிறார். எந்தெந்த காரியத்திலே நீங்கள் நஷ்டப்பட்டீர்களோ எல்லாவற்றிலும் ஆண்டவர் 2 நன்மையை திரும்ப தருவார். இரட்டிப்பான லாபத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எந்த ஆசீர்வாதம் இதுவரையிலும் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் பல ஆண்டுகள் காத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் நீ நினைத்த காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இரட்டிப்பாக உன்னை தேடி வருகிறது. ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாளைக்கு அல்ல, இன்றைக்கே இரட்டிப்பான நன்மையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் அதை உங்களுக்கு அருளி செய்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அரணுக்குள் திரும்பி அந்த வார்த்தைக்குள்ளே, ஆண்டவருடைய நாமத்துக்குள்ளே ஒவ்வொருவரும் திரும்பி வரும் பொழுது இன்று காலையிலே இரட்டிப்பான நன்மை ஒவ்வொருவருக்கு நீர் அருளி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. இன்றைக்கே ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்வார்களாக. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.